தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் ஆணைக்கு எதிராக யாராவது செயற்படுவார்களாயின் அந்த முயற்சி முறியடிக்கப்படும். ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. தலவாக்கலையில் அதிவேகமாக பயணித்த கார் விபத்து, வெளியான அதிர்ச்சி. கொட்டாஞ்சேனை மாணவி விவகாரம், தாயிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள். யாழ்ப்பாணத்தில் பாடசாலை ஆசிரியரின் வெறித்தனமான தாக்குதல், மாணவர்கள் பலர் படுகாயம். மின்னல் தாக்கியதில் வயலில் நின்றவர் உயிரிழப்பு. மட்டக்களப்பில் பூட்டிய வீட்டுக்குள் போலீசாருக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. இலங்கையின் பல பிரதேசங்களுக்கு மின்னல் அவசர எச்சரிக்கை. தெமட்டகொடை கொலை சம்பவத்தில் இளைஞர்கள் 4 கைது. தமிழர் பகுதியில் பயங்கரம், பாடசாலையில் கழுத்து வெட்டப்பட்ட மாணவர். தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகள் சிறிய குழுக்களுடன் இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியமைக்க முயற்சிக்குமாயின் அந்த செயற்பாடு அரசியலமைப்பு, சட்டம் மற்றும் அரசியல் அதிகாரம் என்பவற்றை பயன்படுத்தி முறியடிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜேவிபியின் 60வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கொழும்பில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. பிரிந்து தேர்தலில் போட்டியிட்ட எதிர்க்கட்சிகள் உள்ளூராட்சி மன்றங்களில் ஒன்றிணைய முயல்கின்றன. அவ்வாறான எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருந்தால் அவ்வாறான தேர்தலை நாளைய தினமே நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். தற்போது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கூறுகின்ற கருத்துக்களில் உள்ள தவறுகளை மாத்திரமே எதிர்க்கட்சியினரால் சுட்டிக்காட்ட முடிகின்றது. இந்த நிலையில் 152 உள்ளூராட்சி மன்றங்களில் ஆரம்பத்திலேயே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும். ஒரு சிலருக்கு ஆட்சி அமைக்குமாறு மக்கள் உள்ளூராட்சி மன்றங்களில் வாக்குகளை வழங்கினர். ஏனையோரை வெறுமனே உள்ளூராட்சி மன்றங்களை பார்வையிட்டு வருவதற்காக மக்கள் வாக்களித்துள்ளனர். எனவே மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய பொறுப்பு எமக்குள்ளது. சிதைவுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து மக்கள் ஆணைக்கு சவால் விடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதன்படி மக்கள் ஆணைக்கு எதிராக யாராவது செயற்படுவார்களாயின் அரசியலமைப்பு, சட்டம் மற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த முயற்சி முறியடிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியாவிலிருந்து தலவாக்கலை நோக்கி அதிவேகமாக பயணித்த கார் ஒன்று நேற்று பிரதான வீதியில் உள்ள மலைப்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக லிந்துலை காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று மாலை 5 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சட்டத்தரணியொருவர் ஓட்டிச் சென்றதாக கூறப்படும் குறித்த கார் வெகு கட்டுப்பாட்டை இழந்து மலைப்பாதையில் மோதியதில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் சட்டத்தரணிக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. சம்பவம் தொடர்பில் லிந்துலை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொட்டாஞ்சேனை பகுதியில் சிறுமியொருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பான மரண விசாரணைகள் இடம்பெற்றுள்ளது. இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த விசாரணைகள் நடைபெற்றுள்ளது. கொழும்பு பதில் நீதவான் சம்பத் ஜெயவர்தன முன்னிலையில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை போலீசாரின் நடவடிக்கையின் கீழ் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. முதலாவதாக சிறுமி தவறான முடிவெடுத்துக் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பின் தலைவரிடம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் இறந்த சிறுமியின் தாயாரிடம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் மேலும் பலரின் சாட்சியங்களை பதிவு செய்யும் நடவடிக்கையை 22ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் அன்றைய தினமே சிறுமியின் தாயாரிடம் இருந்து மேலதிக சாட்சியங்களை பதிவு செய்யவும் உத்தரவிட்டுள்ளார். கொட்டாஞ்சேனை கல்பொத்த பகுதியில் கடந்த 29ஆம் தேதி தொடர்மாடி குடியிருப்பில் 16 வயது மாணவி தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருந்தார். இந்த விடயம் பேசுபொருளாகியுள்ளதுடன் ஜஸ்டிஸ் ஃபார் எம்சி என்ற வாசகமும் இணையத்தில் பரவலாக எல்லோராலும் பகிரப்பட்டு வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலையில் தரமட்டில் கல்வி கற்கும் மாணவர்கள் மீது அதே பாடசாலையைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் தாக்கியதில் 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆண் ஆசிரியர் வகுப்பு ஒன்றுக்கு சென்று சத்தம் எழுப்பிய மாணவர்கள் யார் என கேள்வி கேட்டபோது மாணவர்கள் பதில் வழங்காத நிலையில் மாணவர்கள் மீது கதிரையால்
மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் பாடசாலை அதிபரை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஆசிரியர் மாணவர்கள் மீது தாக்கியது உண்மை என தெரிவித்துள்ளார். எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை தொடர்பில் தமக்கு அறிவிக்கப்படவில்லை என அதிபர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் பாடசாலை என்ற வகையில் நிர்வாக ரீதியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை தாம் எடுக்கவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேகியத்தகண்டிய போலீஸ் பிரிவின் விஜயபுர பகுதியில் மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தேகியத்தகண்டிய போலீசார் தெரிவித்தனர். இந்த துயர சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் விஜயபுர தமனேவேல பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடையவர் ஆவார். இறந்தவர் வயலில் நெல் விதைக்கும் போது மின்னல் தாக்கியுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தேகியத்தகண்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடியில் உள்ள வீடொன்றில் பெண்ணின் சடலம் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி 1ஆம் வட்டாரத்தில் உள்ள பசார் பள்ளிவாசல் வீதியைச் சேர்ந்த 55 வயது மதிக்கத்தக்க பெண்ணே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகாத நிலையில் பெண்ணின் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேல் மத்திய ஊவா கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கை இன்று இரவு 11:30 மணியளவில் அமலில் இருக்கும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அத்தோடு இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. தெமட்டகொடை போலீஸ் பிரிவில் கொலை சம்பவம் தொடர்பில் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெமட்டகொடை போலீசார் தெரிவித்தனர். கடந்த செவ்வாய்க்கிழமை ஒருவர் தடிகளால் தாக்கி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை தொடர்ந்தனர். இந்நிலையில் இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் 4 இளைஞர்கள் இன்று அதிகாலை தெமட்டகொடை போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் போரலை மற்றும் தெமட்டகொடை பகுதிகளைச் சேர்ந்த 17 முதல் 21 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் தெமட்டகொடை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். திருகோணமலை புல்மோட்டையில் 2 மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட கைகலப்பின் போது ஒரு மாணவர் கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புல்மோட்டையில் உள்ள பாடசாலை ஒன்றில் சாதாரண தரத்தில் கல்வி கற்கும் 2 மாணவர்களுக்கிடையே இன்று காலை பாடசாலையில் வைத்து கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒரு மாணவர் இன்னும் ஒரு மாணவர் மீது கூறிய ஆயுதத்தை கொண்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதன்போது மாணவரின் கழுத்து பகுதியில் பாரிய வெட்டுக்காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் புல்மோட்டை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் பாடசாலையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.